ஹாய் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கொண்டக்கடலை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலையை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 7 hours ஊற வச்சது. இஞ்சி இந்த சைஸில் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, உப்பு இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயை அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அதுலேயே தண்ணி இருக்கும், நம்ம தண்ணிலாம் சேர்க்கவே வேண்டாம். இப்போ கொண்டக்கடலையும் அரைச்சிட்டேன். இதுதான் பதம். இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் இதுலேயே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொண்டக்கடலையில் நார் சத்து, பொட்டாசியம், வைட்டமின் பி, மெக்னீசியம், அயன், செலினியம் அப்படின்னு நிறைய கனிம சத்துக்கள்லாம் இருக்குது. அதிக அளவில் இருக்குது. இப்போ இது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து வானலில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி தட்டி போட வேண்டியதான். மசால் வடை நம்ம தட்டி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தட்டி போட வேண்டியதான். குறைவான அளவு கொழுப்பு சத்து கொண்டது தான் இந்த கொண்டக்கடலை. எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தரக்கூடியது தான் இந்த கொண்டக்கடலை. இப்படி பெரட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். அந்த சலசலப்புலாம் நின்னதுக்கு அப்புறம் இதை நாம் எடுத்துடலாம். உடலுக்கு தேவையான உறுதியை தரக்கூடிய தன்மை இந்த கொண்டக்கடலைக்கு இருக்குது. இந்த பாருங்க, இப்போ எனக்கு வடை வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். கொண்டக்கடலை வடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான பொருட்களில், உணவுப் பொருட்களில் கொண்டக்கடலையும் ஒன்று. குழந்தைங்கள்லாம் சுண்டெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வடை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆரோக்கியமாக சமைப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.